நீ எப்படா வந்த? இப்ப எதுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்க? கதவு தட்ட வேண்டியதானே? டேய், எப்ப வந்தன்னு கேட்டேன். டைம் தெரியலக்கா. டேய், என்னடா இப்படி சொல்ற? இல்லை, எதுக்குல இவன் வந்தீங்க நிக்கா? முதல்ல அவனை போ சொல்லு, இல்ல செருப்பாலே அடிச்சு அனுப்பு அவனை. செருப்பால் தானே அத்தா அடிக்கணும்? இந்தாங்க, அடிங்கத்தா, அடிங்க, அடிங்கத்தா. டேய், என்னடா பண்ற? விடுறாத. வேற வழி? ஆத்திரம் தீரணும்னா அத்தான் அடிச்சுதானே ஆகணும். இந்த அத்தா, உன் ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன அடியத்தா. டேய், அடியத்தா, இந்தா டேய், அடி. அந்த என்னடா இதெல்லாம்? டாக்டர், முதல்ல இவனை இங்க இருந்து போ சொல்லு, இல்ல என் கையாலே அடிச்சு கொண்டே விடுவான் அவனை. போல. இல்லத்தா, நான் போக மாட்டேன். இந்தா அடியத்தா, அடிங்க. விடிஞ்ச விடியம்மா வீட்டு வாசல வந்து என்ன தேவையில்லாம என் கையால சாவாத. ஏலே, ஒழுங்கு மரியாதை போயிடல. உங்களால முடியலையா? சரி, என்ன நானே அடிச்சுக்கிறேன் தான். என்ன கோட்டையாரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? வேற என்னமா செய்ய? அதான் அந்த கௌதம் தப்பானவன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அந்த பொறுக்கி கிட்ட இருந்து வீராவை காப்பாத்ததான் வீரா கழுத்துல நான் தாலி கட்டினேன். வீராவை என் கூட அனுப்புங்க தான். ஏலே, என்ன உன் அம்மா ஏவி விட்டால உன்ன? ஏன் எனக்கு சொந்த அறிவு இல்லையா? மாமா, நான் செஞ்சது நான் ஏன்னு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு வீராவை என் கூட வாழ சொல்லுங்க. அதானே நாயம். நான் சொன்னா யாரு அங்க கேட்க போறா? சண்முகம், இவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இவன் சொல்றது நியாயம்னு உனக்கே புரியல? வீணா பிடிவாதம் பிடிக்காதடா. வீராவை அவன் கூட போக சொல்லு. அதான்டா நியாயம். அண்ணே, எதுக்கு இந்த பிடிவாதம்? வேற யாரோவா இருந்தா பரவாயில்ல. சிவபாலன் நம்ம அத்தை மகன், அவன் எம்பிட்டு நல்லவன்னு உனக்கு தெரியாதா? வீரா அவரோட வாழ்றதுல தப்பே இல்லைன்னு